கேரள மாநிலம் எர்ணாகுளத்தில் லாரி ஓட்டுநரை கொலை செய்து வாகனங்களை ஆக்ரோஷமாக தாக்கிய யானையை வனத்துறையினர் மயக்க மருந்து செலுத்தி பிடித்துள்ளனர். இது தொடர்பான காட்சிகள் உங்கள் திரையில். தொடர்ந்து கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் சிவசபாபதி. சிவசபாபதி, இந்த சம்பவத்துடைய முழு பின்னணி என்ன? தற்பொழுது யானை அடுத்ததா எங்கு கொண்டு செல்லப்பட இருக்கிறது? விரிவான தகவல்களை பதிவு பண்ணுங்க. கேரளம் மாநிலம் எர்ணாகுளம் மாவட்டத்தில் இருக்கிற அங்கமாலி கிடங்கூர் மகாவிஷ்ணு கோயில். இந்த கோயில்ல பாத்தீங்கன்னா வருடமாக இந்த சித்திரை மாசம் ஆரம்பிச்சப்போ அங்க பெரும் திருவிழா கொண்டாடுவது வழக்கம். அந்த கோயிலுக்காக பாத்தீங்கன்னா கொல்லத்திலிருந்து லாரி மூலம் யானை கொண்டு வரப்பட்டிருக்கு. இந்த யானை இன்று பாத்தீங்கன்னா யானையை குளிப்பாற்றுவதற்காக பாகன் மற்றும் ஒரு லாரி ஓட்டுநர், இரண்டாம் பாகன், இவங்க 3 பேருமே யானையை குளிப்பாற்றுவதற்காக கொண்டு செல்லும் போது திடீர்னு சொல்லிட்டு யானை மிரண்டதுல பாத்தீங்கன்னா அங்க இருந்து, அதாவது அந்த லாரி டிரைவர் அவர் சம்பவ இடத்திலே மிதித்து கொல்லப்பட்டார். இது மட்டும் இல்லாம இரண்டாம் பாகனும் யானையால் பலமாக தாக்கப்பட்டு முதுகு எலும்புல பலமான அடி ஏற்பட்டு அவர் மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. இது மட்டும் இல்லாம இந்த யானை பாத்தீங்கன்னா திரும்பவும் ஆக்ரோஷமா ஆகி அந்த பகுதியில் இருக்கிற பைக், காரு எல்லாத்தையுமே அடிச்சு உடைச்சிருக்கு. அங்க இருக்கிறவங்க யானையை கண்ட்ரோல் பண்ண முடியாத சூழல் ஏற்பட்டப்போ திருச்சூர்ல இருந்து இதற்காக ஸ்பெஷல் வனத்துறையினர் வரவழைக்கப்பட்டு யானைக்கு மயக்க மருந்து செலுத்தப்பட்டு யானை தற்பொழுது அந்த கோயில் வளாகத்துல நிறுத்தப்பட்டிருக்கு. இருந்தாலும் மயக்க ஊசி செலுத்தப்பட்டிருந்தாலும் யானை இன்னும் ஆக்ரோஷமாக இருக்கிறத தொடர்ந்து பாத்தீங்கன்னா மருத்துவர்கள் வனத்துறை மருத்துவர்கள் அதுக்கு தொடர்ந்து சிகிச்சை அளித்துட்டு வர்றாங்க. சிகிச்சை முடிந்த பின் அது மீண்டும் கொல்லத்துக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்க இருக்கிற வனத்துறை கட்டுப்பாட்டுல இந்த யானை சிறிது நாட்கள் வைத்து பாதுகாக்கப்படும். யானைக்கு ஏன் திடீர்னு இந்த மதம் பிடிச்சு அப்படிங்கறது எல்லாமே சோதனை செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாம கோயிலுக்கு வந்த யானை திடீர்னு சொல்லிட்டு இப்ப ஆக்ரோஷமாகி எல்லாரையுமே விரட்டி கார்களை எல்லாமே அடிச்சு உடைச்சு ஒரு கொலையும் செய்ததுனால அங்க பெரும் பரபரப்பு ஏற்படுச்சுன்னே சொல்லலாம். அச்சத்தோடு கூடிய ஒரு பெரும் பரபரப்பு அங்க நிலவிட்டு இருந்தது. நன்றி சிவசபாபதி, உங்களோட விரிவான தகவல்களுக்கு. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.